ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி கீரை பொரியல் செய்யலாம். அதுக்கு தேவையான உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய், வெங்காயம், தேங்காய், அரிஞ்சு க்ளீன் பண்ண கீரை. இந்த கீரை பொரியல் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிட்லாம். தேங்காய் நீங்கள் கிரேட் பண்ணலாம், இல்லை மிக்சியில் கூட அடிச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் பருப்பு போடுங்க, கடுகு போடுங்க. அது வெடித்த பிறகு வெங்காயம் போடுங்க. வெங்காயம் ஃப்ரை ஆகின பிறகு அதில் கீரை போடணும். அதுக்கு முன்ன கீரை அரைஞ்சிட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. பெரிய பாத்திரத்தில் கீரை போட்டுடுங்க. அதில் மேலோட்டமாக கீரை எடுங்க, அப்போ தான் மண் கீழே உட்காரும். இதில் கீரை க்ளீன் பண்ணுறது தான் ஒரு வேலை, மீதி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ், நீங்கள் ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கலாம். ஆனால் கீரை மட்டும் கரெக்டாக கிள்ளிட்டு அரைஞ்சிட்டு க்ளீன் பண்ணணும். மண்ணாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி மேலோட்டமாக எடுத்து ஒரு 3-4 தண்ணியில் க்ளீன் பண்ணணும். வெங்காயமில் போடும்போது, கடாயில் கீரை போடும்போது தண்ணி இருக்கக்கூடாது, அதுவே தண்ணி விடும். அப்புறம் வெங்காயம் ஃப்ரை ஆகின பிறகு கீரை போட்டுடுங்க. அது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதை மூடும் வேணாம், 5 மினிட்ஸில் ஆகிடும். கொஞ்சோண்டு சால்ட் போட்டுடுங்க. அப்புறம் துருவுன தேங்காய் போட்டுடுங்க. கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. வேணும்னா வேறு பாத்திரத்துலேயும் நீங்கள் போட்டு வைக்கலாம். என் சேனலில் கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாம். இது ஒரு சைட் டிஷ், ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கலாம். கீரை மட்டும் க்ளீன் பண்ணி வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ இருந்தது, எவ்வளோ உண்டாயிடுச்சு. கீரை பொரியல் ரெடி. டேக் கேர். தேங்க்யூ.